இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த ஃபாத்திமா ஃபர்ஹானா அவர்கள். வணக்கம். வணக்கம் பிரதர். தமிழ்நாட்டில் அப்பா மகன் பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, அதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒன்று இந்த வீட்டில் அவன் இருக்கணும், இல்லை நான் இருக்கணும். நானே இருந்துக்கிறேன், அவர் வெளியே போக சொல். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கேன். ஐயோ சிரிக்கிறாடா சிரிக்கிறா. இந்த சாட்டை திருமணத்துக்கும் சீமானுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருதான். ரொம்ப தெளிவாக தான் அறிக்கை வந்தது. அது அவருடைய கருத்து அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே அந்த அறிக்கையில் வந்து சொல்லிட்டாங்க. ஆமா, இவர் அயல் நாட்டு லீடரே. அதை வந்து கட்சியினுடைய கருத்தா எடுத்துக்க வேண்டாம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு ரொம்ப செட் ஆயிட்டா நீ. சீமான காயப்படுத்திய வீடியோ என்னவா? உனக்கு வேற ஏதாவது அரசியல் தெரிஞ்சிச்சுன்னா பிச்சைக்கார அதை போய் பண்ணுப்போ. ஏற்கனவே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. இல்ல இல்ல இல்ல, அந்த நிறுவனத்திட்டம் இருந்து நம்மளுக்கு பணம் வந்திருக்கு, அந்த நிறுவனத்தையுமே நம்ம விமர்சிச்சிருக்கோமே அப்படிங்கறதுனாலதான் அண்ணன் கோச்சுக்கிட்டாரான்னு நான் கேட்கிறேன். அதுதான் காயப்படுத்திடுச்சான். 5 பைசா 10 பைசா நீ பொறுக்கணீங்கன்னா நோட்டெல்லாம் நான் எடுக்கிறேன். அதாவது பல பேர் சோசியல் மீடியால எத்தனையோ விஷயங்கள் பேசுறாங்க. ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது மக்களை தவறான பாதையில. இப்ப நாங்க சாட்டை துருமுருகன் தவறான பாதையில எடுத்து செல்றாரு. சீமான் வந்து வெற்றி பெறணும்னு நினைக்கிறதா இல்லையா கல அரசியல்ல? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் அண்ணன் தம்பி பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கேன். நான் சாகணும்னு நினைக்கிறப்பலாம் என் மச்சான தான் நினைச்சு பார்ப்பேன். இந்த நாயே உயிரோடு இருக்கிறப்போ எனக்கு என்ன கேடு? நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேன். அண்ணன் தம்பிக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கும். அண்ணன் தம்பி பிரச்சனை புதுசா? சாட்டை துரைமுருகனை வந்து இவர் விலக்கி வச்சிருவாரோ அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்கு. சாட்டைக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை ஒண்ணு வருது. சும்மா அமால் சீமான காயப்படுத்திய வீடியோ என்னவா? 10 பேரை ஏமாத்தினாரு. வேணா அவன் எதை பத்தி கேட்டாலும் பேசுவாங்க. கிட்டல பத்தி கேட்டா பேசுவான். முசோலினி பத்தி முசோலினியை பொறுத்தவரை அவரை பாத்தீங்கன்னா அவர் என்னுடைய நீண்ட கால நண்பர். அவர் சின்ன வயசுல பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து காலில் ஒரு புண்ணு இருந்துச்சு. அப்பதான் நான் கொண்டு போய் உனக்கு மருந்து வாங்கி கொடுத்தாமா. கிட்டல பத்தி பேசினா பேசுவான். கேப்டன் முல்லர் என்னமோ இவர் கிளாஸ்மேட் மாதிரி வந்து பேசிட்டு இருக்கான். இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. பொன்பரப்பி தமிழரசை பத்தி கேட்டா அவருக்கு பொன்பரப்பி தமிழரசு நான் தான் மோர் வாங்கி கொடுத்தம்மா. இங்கிட்டு பாத்தீங்கன்னா வீரப்பனாரை பத்தி பேசினா வீரப்பனை பத்தி காட்டுக்குள்ள போகும்போது அவருக்கு அட்டைப்பூச்சி கிடைச்சிச்சு. அப்ப நான் தான் ஆயின்மெண்ட் வாங்கி கொடுத்தம்மா. என்ன கொடுமை சார். கொட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? காமராஜர் பத்தி பேசினா காமராஜர் வீட்டுக்கு ஏத்து விடுதான் விடுமா. முத்துராமலிங்கத்தை பத்தி பேசினா அதை பத்தி பேசுவான். யாரை பத்தி கேட்டாலும் 1 மணி நேரம் சளைக்காம பேசக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆற்றல் பிரச்சனை. ஆனா பேசுறது அத்தனையும் போய் நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். அது சாட்டை துரைமுருகன் யூடியூபுக்கு மட்டும் அந்த சம்பந்தம் இல்லையா, இல்ல சாட்டை துரைமுருகனுக்கும் சீமானுக்குமே சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற இடத்துக்கு நகருதான். அடிச்சு கேட்டாலும் சொல்லாரான்னு அவன் சொல்றான். சொல்லலைன்னா அடிப்பேன்னு இவங்க போட்டு அடிக்கிறாங்க. இவங்களுக்கு மத்தியில இப்படி சிக்கி சீரழிறனே. வந்துட்டாயா வந்துட்டாயா. அமைதி அமைதி. கரெக்டான நேரத்துக்கு கரெக்டா வந்து கலக்குன்னு கலக்குவோம்ல. சூர்யா அப்பா வந்து திமுகல எம்பியா இருந்தவர். நீங்க நிறைய வீடியோல பாத்துருப்பீங்க. ஏய், நான் சசிகலா புஷ்பா நினைச்சு சொல்ல. சசிகலா புஷ்பா நினைச்சு சொல்ல. அந்த விளையாடுத்தலம் போகவே இல்லப்பா. 2023 கமிஷனர் ஆபீஸ்ல எல்லாருடைய பேரும் உள்ள இருக்கு. என்ன புரியலையே? சொல்றேன்ப்பா. அமீர் அண்ணா பேர் தான் மென்ஷன் ஆயிருக்கும், சேரன் அண்ணா பேரும் மென்ஷன் ஆயிருக்கும். ரிட்டர்ன்ல கொடுத்துருக்குறோம். விஜயலட்சுமிக்கு 7 முறை கருக்கலைப்பு செஞ்சாங்க. 8 எந்த ஹாஸ்பிட்டல்மா? சூர்யா ஹாஸ்பிட்டல். அதுல இவரே போயிருக்காரு. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. இந்த விஷயத்த வந்து யாரு சொன்னாங்க அப்படின்னு கேட்டா சேரன் அண்ணா தான். என்னென்னலாம் பண்ண இது சும்மா இனிமேதான் உனக்கு இருக்கு. சீமான் தான் ஆண் விபச்சாரி. அந்த பொண்ணு விருப்பப்பட்டுச்சு, என்ன கூப்பிட்டு நான் போனேன்னு சொன்னல. இதே மாதிரி உன் பொண்டாடி போயிருந்தா நீ ஏத்துக்கிறியா? விட்டுருப்பாரு தான் போல இருக்கு. ஆரம்பத்திலே உனக்கு அறிவு இருந்திருக்கணும். இப்ப வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஐயோ, கையல்வெடிக்கு தன் புருஷன் ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து கருக்கலை பண்ண சொல்றானே. எப்படி பக்கத்துல உட்கார்ந்து குடும்பம் நடத்துது? ஓ, நீங்க ஒரு அசிங்கமான கிராஸா? சீமான் வயசும் மாமியார் வயசும் ஒண்ணு. மாமியாரோட பொண்ணுனா அப்ப உனக்கும் பொண்ணு வயசு தானே டோமரு. ஏன் தேவையில்லாம கண்டனத்து உடம்ப கருத்துக்கிறீங்க? பொண்ணு ஏஜ்ல இருக்கிற மாமியாரோடைய பொண்ணை நீ திருமணம். சோறு திங்கிறியா வேற ஏதாவது திங்கிறியா நீ? தமிழ்நாட்டுக்குள்ள ஊரை ஏமாத்துங்கிறது பொண்டாட்டிக்கு விசுவாசமா இல்ல, பிள்ளைங்களுக்கு விசுவாசமா இல்ல, பெற்ற தாய்க்கு விசுவாசமா இல்ல, சொந்த மண்ணுக்கு விசுவாசமா இல்ல. சாக்கடை. இவனை 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெத்த இந்த வயித்தை பிறண்டையே கொண்டே அடிச்சுக்கணும். தமிழன் சீமான் என்ற இனிமேட்டு பேரை மாத்திட்டு இனிமேட்டு விபச்சாரி சீமான்.
ஆஹா சூனா போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. கயல்விழி கூட பத்தினின்றது வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. கயல்விழி வந்து யாருடைய மக, அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவுக்கு எத்தனாவது பொண்டாட்டி. ரெடியா இருக்குது. தைரியத்தை படப்படாது. அசிங்கமா இல்ல அண்ணனுக்கு ராஸ்கல். சூர்யா சொல்றேன் விஜய் சாபம் சும்மா. அதனால தான் இன்னைக்கு அவர் சீரழிறாரு. பத்தினி சாபம் சும்மா விட இந்த பத்திரா சாபம் சும்மா. ஆமா. இதெல்லாம் எப்படினே? எல்லாம் தொலைநோக்கு பார்வையோட போணும்டா. நீ விட்டா படிக்காத சூர்யா. தாமா நல்ல புள்ளமா இது. யார் பெத்த புள்ளையோ. டேய் இளைய தலைமுறைக்கு நாமெல்லாம் ஒரு பாடமா இருக்கு. அவர் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா விஜயலட்சுமி அக்காவுக்கு வாழ்க்கை கொடுத்து அவங்கள ஏத்துக்கணும். கொன்னுடுவேன். நீ உங்க கையில் கூட வாழ்ந்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இல்லமா நம்ம அதிமுக எம்ஜிஆர் ஜெயலலிதா கொலை பிரச்சனை நடக்கலாம்ல, அந்த மாதிரி விஜயலட்சுமி வாங்கிட்டு போறதா என்ன பிரச்சனை? வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கி டெக்கரேட் பண்ணி கூட்டி வந்திருக்காங்களே, எவ்வளவு இடைஞ்சல் பண்றாங்க. ஜானகி அம்மா அமைதியா இருந்த மாதிரி கயல்வெளி அமைதியா இருந்துட்டு போக வேண்டியதுதானங்கிறீங்க. சுபமுத்துக்குமார் அண்ணா வந்து கூலிப்படையை வச்சு போட்டதே வந்து சீமான் தான். என்ன உன் கண்ணுல கொலவெறி தெரியுது? அந்த சீமான் தான் ஆள வச்சு போட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி நம்ம பண்ணிட்டான். ஆமா, ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னாரு. எப்படிமா இந்த தமிழ் கட்சிக்கான இந்த பொறுக்கி பசங்களை மீன்கிறாங்க. தவிர்க்க முடியாத தருணங்கள்ல இந்த மாதிரி அதிரடி முடிவு எடுத்துதான் ஆகணும். பிரபாகரன் அண்ணன் மகன் அவனையும் கெட்ட வார்த்தையில பேசுறாரு. அவன் கிடக்குறான் தேப்பையில அப்படின்னு. அப்படியே சொல்லிட்டாங்க. ஆமா என்ன கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு. இந்த தேவடைய போய் அவனை போய் தேவடைய என்ன மச்சான், உன் சித்தப்பா அவமானம் தாங்க முடியாம தூக்கில தொங்கிட்டானா? அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது சார். முக்தார் சந்தன் சார். சொல்லுங்க. ஆமா சார், பேட்டிலாம் பார்த்தேன் சார், ரொம்ப அருமையா இருந்து சார். சொல்லுப்பா, என்ன பிரச்சனை உனக்கு? பிரச்சனையே நீதானடா. நீங்க? என் பேர் ஐயனார் சார். எந்த ஊரு? சென்னை தான் சார். சென்னை தான் சார். எனக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க 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 சொல்லுங்க. பேசும்போது ஏன் சார் ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க? யாருப்பா? ரொம்ப ஆபாசமா பேசுறீங்க சார். யார பத்திப்பா? அவர் சீமான பத்தியா? உங்க வேலை மட்டும் பாக்குறீங்களா? தேவையில்லாம் பேசாதீங்க. கண்ட கண்ட நாய்க்கெல்லாம் நான் பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. சீமான் ஒழுங்கா பேசுறாரா? நீங்க எல்லாம் ஒரு மனுஷன். சீமான் எங்க யார பத்தி ஆபாசமா பேசினாரு? புரியுற மாதிரி சொல்லுங்க சார். புரியலையா தம்பி? பிரபாகரனுடைய அண்ணன் பையனை தேவடியா பையன் திட்டினாரா? இப்ப பிரபாகரோட அண்ணன் மகன் வந்து தெரிவிச்ச கருத்து வந்து பெரிய விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. நீங்கள் வந்து பிரபாகரோட இருந்த புகைப்படம் வந்து என்னடாப்பா வயசாகுது உனக்கு? பெரிய நாடு கெட்ட வார்த்தைலாம் பேசுறேன். சொல் தெரிய உங்க அப்பா. ஆனா தப்பு. அது நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே? காளியம்மாட்ட மசுறு பிசுறுன்னு சொன்னாரா? விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. ஒரே ஒரு பிசுறு இருக்கு, காளியம்மா. அதுக்கப்புறம் அந்த சிவசங்கரன் அவன் ஒரு பிசுறு இருக்கு. 2 டைம் தட்டிட்டோம்னா சரியாயிடும். விடுங்க, விட்டுட்டு வேலை பாருங்க. திடீர்னு இந்த வெண்ணைகளுக்கு காளியம்மா மேல அப்படியே பாசம். ஏய், நாங்க பிசுரும்பா அப்புறம் உசுரும்பா. அது உனக்கு என்ன மசுருக்கு அந்த பிரச்சனை? உனக்கு என்ன பிரச்சனை? இது என் கட்சி பிரச்சனை. கரெக்டா அங்கேயே துப்பிட்டானே. பேர் உங்க இன்ஷியல் என்னப்பா? என் பேர் ஆறு. நாகராசு மகன் சரவணன், நான் சரவணன் என்று தானே பொண்ணும். முனியாண்டி மகன் முருகேசன், முருகேசன் என்று தானே பொண்ணும். அது ஏன் எம் என்னலாம் எங்கிருந்து வருது? எங்கிருந்து வருது? உங்க அப்பா என்ன வெள்ளக்காரனா? எதுக்கு நீ போடுற இந்த மானங்கட்ட செயலை? வேற எவன் செய்வான்? நல்ல ஆத்தாள் கப்பனுக்கும் பிறந்த எந்த மான தமிழனாவது, மான தமிழச்சி ஒரு மரத்தி மாறல பால் குடிச்ச எந்த மகனாவது இந்த செயலை செய்யலாம்? இங்கே நான் சொன்ன கருத்திலே மாற்று கருத்து யாரும் தெரிவிக்க ஆசைப்பட்டால் உடனே தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மாதிரி இங்கிலீஷ் யார் இன்ஷியல் பயன்படுத்துறவங்க நான் வாத்தாவை கூட்டி கொடுத்தோன்னு சொன்னாரு சீமான். பிள்ளைக்கு தமிழ் பேர் வைக்கணும்னு கட்டாய சட்டமா? வைக்கணும்டா. அவனால நான் நல்ல ஆத்தாள பங்கும் பிறக்கிறவன். வைக்கணும். சீமானுடைய தம்பி பேரு என்ன? ஜேம்ஸ் அவரும் கிறிஸ்துவர் இல்லையா? சீமானுடைய அப்பா பேரு ஜெபஸ்டின் நினைக்கிறேன். உங்களோட பாட்டன் பேர் என்ன சார்? எங்க அப்பாவோட அப்பா பேரு யாகப்பர். பேசுற போது எல்லாருமே ஆங்கிலம் கலந்து பேசுவது எப்படி? என் தாயோடு பிரிதொரு ஆண்மகன் புணர்வதும் என் தாய்மொழியோடு பிரிதொரு மொழி கலப்பதும் ரெண்டும் ஒன்று. யாரும் பார்க்கல. இங்க 100 பேர் யாரும் பார்க்கல.
எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். This is what I want. Take okay. Crazy burger. எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன், எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன். ஏய் ஆப்பிள் ஜூஸ் குடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க. அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க.